பார்த்தீங்கன்னா ஜாதி காரணமாக ஏகப்பட்ட பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த ஆளு வர்க்கத்துக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் கேள்வியாக இருக்குது. அதற்கு நம்ம தனிப்பட்ட முறையில் அந்த பகுதிக்கு என்ன வேலை பார்த்துட்டு இருக்கோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஏன் அந்த பகுதியில் மட்டும் தொடர்ச்சியாக ஜாதி சார்ந்த ஆவண கொலைகள் நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஜாதி சார்ந்து கொலை செய்கிறவங்கள கடவுளை வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. சில புகைப்படங்கள்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சு. ஏன் இப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் அந்த பீட்டில் மட்டும் ஏன் இப்படி இருக்காங்க? அந்த பகுதி மக்களுக்கு எந்த இடத்துல அறியாம இருக்கு? ஒரு ஜாதி தன்னுடைய பெருமையும் ஜாதியும் தற்பெருமையும் ஒண்ணுங்கிறதை எங்க அவங்க முடிச்சு போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த உளவியலையே இப்போ வரைக்கும் நம்மளால உடைக்க முடியல. அதாவது இங்க இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகள் பார்த்தீங்கன்னா வலதுசாரி சிந்தனையில் இருக்கக்கூடிய கட்சிகளை ஆண்டாங்கன்னா இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்லி கடந்து போகலாம். இங்க பார்த்தீங்கன்னா பெரியார் வழி அரசியல் செய்யக்கூடிய நாங்க தான் ஆள்றோம் சொல்லி இவ்வளவு நாட்களை ஆளக்கூடிய இந்த அரசாங்கம் ஏன் தோத்து போகுது அப்படிங்கிறதான் என்னுடைய முதல் கேள்வியா இருக்கு. ஜஸ்டிஸ் ஃபார் கவின் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு முன்னாடி நடந்த அத்தனை பேரும் ஆவண